பயணங்கள் பாதைகள் 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 பயணங்கள் பயணங்கள் பாதங்கள் முத்தமிடும் பூமியின் கன்னங்கள் பாதைகள் பாதைகள் பாதங்கள் பயணங்கள் புதுமைக்கு பாலமிடும் பண்பாட்டு சின்னங்கள் பாதைகள் பாதைகள் பாதங்கள் பயணங்கள் வாழ்க்கையின் தேடல்கள் வருகின்ற கோலங்கள் வளைவுடன் நேர்கோடாய் நெளிகின்ற நாளங்கள் உண்மையும் உழைப்பையும் உலகத்தின் சிகரத்தை நோக்கி உன்னை தினமுயர்த்தும் பாதைகள் பாதைகள் பாதங்கள் பயணங்கள் நடப்பதற்கு துணிந்து விட்டார் நந்தி மலையும் நகர்ந்து கொள்ளும் நம்பிக்கைகள் குடைந்தெடுத்தால் குகைக்கு மலைகள் குடையை தூக்கும் தன்னை மிதிக்கும் காலடியை தலைமேலே தாங்கும் பூமி இது விண்ணை கடந்தே வெண்ணிலவில் விந்தைகள் நிகழ்த்திடும் பாதைகள் பாதைகள் பாதங்கள் பயணங்கள் பாதங்கள் முத்தமிடும் பூமியின் கன்னங்கள் பாதைகள் பாதைகள் பாதங்கள் பயணங்கள் ஓரிடத்தில் முடங்கிவிட்டார் அழகு மண்ணில் அடிமை நீயே நடைபயில தொடங்கிவிட்டார் சிகரமெல்லாம் உனக்கு கீழே ஒற்றையடி ஆரம்ப பாதைகள் தான் 100 அடியாய் காலம் மாற்றியது ஆறடியை நீ அளக்கும் முன்னே காலடி பதித்திடும் பாதைகள் பாதைகள் பாதங்கள் பயணங்கள் வாழ்க்கையின் தேடல்கள் வரைகின்ற கோலங்கள் வளைவுடன் நேர்கோடாய் நெளிகின்ற நாளங்கள் உண்மையும் உழைப்பையும் உலகத்தின் சிகரத்தை நோக்கி உன்னை தினமுயர்த்தும் பாதைகள் பாதைகள் பாதங்கள் பயணங்கள் பாதைகள் பாதைகள் பாதங்கள் பயணங்கள் திவ்யாவுக்கு புகுந்த வீட்ல மாமனார் மாமியார் நான் சங்கீதா ஓர்பிடுங்க நாங்க எல்லாரும் இருக்கிறது உனக்கு கூட ஞாபகம் இல்லைல்ல? என்னக்கா திடீர்னு இப்படி சொல்லிட்டீங்க? இப்ப கூட நான் உன்னை தேடி வந்தது ஏன் சுயநலத்துக்காக தான். சொல்லுங்க சார், இப்ப நான் என்ன சொன்னேன்? உன் தங்கச்சி சித்ரா இங்க இருக்க விஷயம் தெரிஞ்சுதான் வந்திருக்கேன். எனக்கு என் தம்பி மேல எந்த கோவமும் இல்ல. என் கோவம் ஓ மேலதான். நீ இப்பவே அவனை விட்டு விலகி போறேன்னு சொல்லு, நான் உடனே கேஸ வாபஸ் வாங்கிக்கிறேன். கௌரவமா இருந்த என்ன பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு ஆளாக்கி விட்ட பாவி, நீ நல்லாவே இருக்க மாட்ட. உனக்கு நல்ல சபை கிடைக்காது, நீ நாசமா போயிடுவ. டாக்குமெண்ட்ஸ் எடுத்து கொடுத்த தவிர வேற எந்த தவறும் பண்ணல சார். சாம்பிள மாத்தி கொடுத்த மோசடியில எனக்கு 10 கோடி ரூபாய் நஷ்டம். அந்த நஷ்டத்தை நீ தருவியா? நீங்க அவங்க கூட பிறந்த அண்ணன், அவங்களால இப்ப உங்களை ரெகக்னைஸ் பண்ண முடியல. அதே மாதிரி அவங்க குழந்தைய அவங்க ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. இருந்தாலும் அந்த குழந்தைய தொடர்ந்து பாத்துக்கிட்டு இருந்தா ஒருவேளை தாய்மை உணர்வு தூண்டப்படலாம். மார்ச் 13 உன் அம்மாவுடைய நினைவு நாள். ஒவ்வொரு மார்ச் 13 நான் மௌன விரதம் இருப்பேன். இன்னைக்கு உனக்காக தான் பேசுறேன். இன்னைக்கு உன் அம்மா படத்துக்கு மாலை போட்டு பூஜை பண்ணி 100 பேருக்கு அன்னதானம் பண்ணிருக்கேன். இன்னைக்கு உங்க அப்பனுக்கு உங்க அம்மாவுடைய செத்த நாளுங்கிறதாவது ஞாபகம் இருக்கா? இருக்காது. விமல்ராஜுக்கு அந்த ரேவதி இருந்தா போதும், வேற எதுவுமே வேணாம். உன் அம்மா இருக்க வேண்டிய இடத்துல அந்த அடங்காப்பிடார் இருக்கிறது தான் என் கோவத்துக்கு காரணம். போ, உங்க அப்பங்கிட்ட போய் மார்ச் 13 என்ன விசேஷம்னு கேளு.
கேசவா, நான் எதையும் வெளிப்படையா பேசுறேன், உனக்கு தெரியும்ல. இல்ல சந்துரு, நீ இந்த விஷயத்துல அவசரப்படுறன்னு நினைக்கிறேன். சத்யாவை அவசரப்படுத்தாத. நீ என்ன நினைக்கிறியோ அது நடக்கும். அதான் எப்பன்னு கேக்குறேன். எங்க அம்மாவை பார்த்தல, ராத்திரியில நினைச்சா காலையில காரியத்தை முடிச்சிருவாங்க. உன் பேச்சுல புத்திசாலித்தனம் இருக்கிறதாவே தெரியலையே. உங்க அம்மா செஞ்சதுக்கும் சத்யா செய்ய போறதுக்கும் வித்தியாசமே இல்ல. அதனாலதான் நானும் பொறுமையா போறேன். இத பாரு சத்யா, உனக்கு பணம் எவ்வளவு வேணும்னாலும் கேளு, நான் தரேன். ஆனா சீக்கிரம் முடிக்க பாரு. சரி, நான் போய் எங்க அம்மா பார்த்துட்டு வரேன். என்னடா சத்யா, ஏன் பேசாம இருக்க? இல்ல கேசவா, இந்த சந்துரு பேசுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. காதலிக்கிறத உங்க அம்மா போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குற மாதிரியா? கேசவா, என் கேரக்டர் பத்தி உனக்கு நல்லா தெரியும். சந்துரு கிட்ட சொல்லி வை. சரி விடுறா, சந்துரு பேச்சுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்காத. கேசவா, பணம் காசை பத்தி பேசினா எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு நல்லா தெரியும். டேய், சந்துரு கிட்ட எவ்வளவு பண்ணா வாங்க, ஒரே வார்த்தையில எல்லாத்தையும் திருப்பி தரேன். எனக்கு இந்த காதலும் வேணாம், கத்திரிக்காயும் வேணாம். ஆளை விடுங்க. என்ன சத்யா நீ? அவன் நம்மள தப்பா பேசல, அந்த விஸ்வநாத குடும்பத்தை பழி வாங்கணும்னு அவசரப்படுறான். அதுக்காக திருடுறதை நிறுத்திட்டு ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ண சொல்றியா? சரி விடுடா, பேசிக்கிட்டே இருந்தா சின்ன விஷயம் கூட பெருசாயிடும். இது வரைக்கும் நான் மத்தவங்க பொருளை தான் திருடிட்டு இருந்தேன். இப்போ ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்க சொல்றீங்க. தப்புடா. இதுக்கு நான் ஒத்துக்க கூடாது. சரி, ஒத்துக்கிட்டேன். நல்ல பணம் காசு கிடைக்கும், வாழ்க்கையில நல்லா செட்டில் ஆயிரலாம்னு ஒத்துக்கிட்டேன். அதுக்காக ஒரு மனுஷன் அடிமை மாதிரி நடத்துறது? சரி விடுடா, ஒத்துக்கிட்ட காரியத்தை முடிச்சு கொடுத்துட்டு தேவையான பணத்தை வாங்கிட்டு போயிட்டே இருப்போம். ஆனா ஒண்ணு, சந்துரு கிட்ட சொல்லுவேன், என்ன தொந்தரவு பண்ணா ஒரு வாரத்துல முடியிற காரியத்தை ஒரு வருஷம் ஆக்குவேன். கிளம்பு. ரோட்ல பிச்சை எடுத்துட்டு இருக்கிற பொம்பளை உங்களை பார்த்து ஏன் இப்படி திட்டினா? மதுரைக்கு போகணும், ரூபாய் வேணும் கேட்டா. நான் இல்லைன்னு சொன்னதும் அவளுக்கு கோவம் வந்துருச்சு. என்கிட்ட கூட அந்த பொம்பளை பணம் வாங்குச்சே. மாலா டீச்சர் கூட எனக்கு திட்டினாங்க. அப்பாடா, இந்த விஷயத்துலயாவது என் மேல சந்தேகப்பட முக்கிய. சந்தேகத்துக்கு அப்பாற்பட்ட ஆளா இருந்தா நான் ஏன் சந்தேகப்பட போறேன்? உங்க விஷயத்துல ஆரம்பிச்ச குழப்பம் இன்னும் தீரலையே. ஒண்ணு இல்லாத விஷயத்துல நாம விவாதம் பண்ண வேண்டாம். குட் நைட். காது தப்பா போட்டு. திவ்யா, திவ்யா. ஐயா வணக்கம். வணக்கம். சௌக்கியங்களா? நல்லா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். உட்காருங்க, நான் போய் சொல்றேன். சரி. வணக்கம். உட்காருங்க. உங்களை தேவையில்லாம அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு கேள்விப்பட்டதும் நாங்கள் எல்லாரும் வருத்தப்பட்டோம். காலம் கெட்டு போச்சு. கூட பிறந்தவர் மேலேயே பொய் வழக்கு. கலிகாலங்கிறது சரியாத்தான் இருக்கு. இதையும் கடந்து போகும். அவ்வளவுதான். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க சம்பந்தி. இத ஒரு திஷ்டி பரிகாரமா தான் நினைச்சுக்கணும். எல்லாத்துக்கும் ஆண்டவர் இருக்கா.
ரொம்ப தேங்க்ஸ் சம்பந்தி. சாப்பிடுங்க. வாங்க மாமா. வாம்மா. வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? சாப்பிடுங்க. திவ்யா, எப்படிமா இருக்க? உன் வீட்டுக்கு வரவே மாட்டியா? உன் மாமியாரும் சங்கீதாவும் தினமும் உன்னை பத்தி பெருமையா பேசிக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? உங்க மாமனார் அப்படி சொல்ற மாதிரி வச்சுக்க கூடாது. அடிக்கடி வீட்டுக்கு போயிட்டு வரணும். நீங்களும் அடிக்கடி இங்க வந்து போகணும். வசந்த் சென்னையில இருந்திருந்தா உங்களுக்கு ரொம்ப உதவியா இருந்திருக்கும். அதனால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை தேவைன்னா தாராளமா நீங்க என்கிட்ட கேட்கலாம். ரொம்ப நன்றி சம்பந்தி. நீங்க சொன்னதே போதும். நீங்க எல்லாரும் ஒரு நாள் நம்ம வீட்டுக்கு வரணும். நான் புறப்படுறேன். போயிட்டு வாங்க. உடம்ப நல்லா பாத்துங்க. வசந்த் திவ்யா கல்யாணத்தப்ப நல்லா இருந்தீங்க. சரி, வாங்க. நீ அங்க வெயிட் பண்ணுப்பா, வந்துடுறோம். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஹலோ. சரி. வணக்கம் மேடம். இங்க இருக்கிற ஆனந்துங்கிற பையனை நான் பார்க்கணும். ஏன் பார்க்கணும்? நான் ஒரு வக்கீல். கேஸ் சம்பந்தமா அந்த பையனை பார்க்கணும். நீங்க கோர்ட்ல இருந்து ஆர்டர் வாங்கிட்டு வந்தாதான் நான் அவனை பார்க்க அனுமதிக்க முடியும் சார். தூரத்துல இருந்தாவது அந்த குழந்தைய நான் ஒரு முறை பார்த்துட்டு போயிடுறேன். ஏற்கனவே நீங்க இங்க ஒரு முறை வந்து பிரச்சனை பண்ணதை நான் இன்னும் மறக்கவே இல்லை. ப்ளீஸ், ஒரே ஒரு முறை அந்த பையனை பார்த்துட்டு போறதுக்கு அனுமதி கொடுங்க ப்ளீஸ். நீங்க அந்த பையனை பார்க்க முடியாது சார். கிளம்புங்க சார். வாமா போலாம். ஆனந்த், அந்த பாலை போய் வாங்கிட்டு வா. அங்கிள், அந்த பாலை கொஞ்சம் தருங்களா? ஆனந்த், இதாப்பா பால். ஆனந்த், எப்பா இருக்க? ஆனந்த், இது உன் அம்மாமா? என்ன அப்படி பாக்குற? சித்ரா, சித்ரா, இது உன் பையன் ஆனந்தமா? மிஸ்டர், தேவையில்லாம குழந்தைய தூக்கி வச்சிட்டு இருக்கீங்க. ஒரு முறை சொன்னா உங்களுக்கு புரியாதா? மேடம், குழந்தைங்களையும் பூக்களையும் யார் வேணுமானாலும் ரசிக்கலாம். இன்னொரு முறை இந்த மாதிரி நடந்தீங்கன்னா நான் போலீஸ் தான் கூப்பிடணும். நீ போப்பா. கனகா வந்துட்டாளா கண்ணு? அதிர்ஷ்டக்கார பைய கண்ணு. நீ இன்னும் எத்தனை பேர் கண்ணு வருவாங்க இப்படியே? நான் பயந்து போய் பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க கிண்டல் பண்றீங்களா? கிண்டல் பண்ணாம என்ன பண்ண சொல்ற? கனகா பாவம், அவ நல்ல பேரோட இருந்தா. அவ பேரையே நீ கெடுத்துட்ட. இன்னைக்கு நடு தெருவுல பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வந்துட்ட. அவளை பார்த்து நீ பயப்படுறேன்னு சொல்றியே. நந்துகோபால், நான் கனகாவுக்கு பயப்படல, பானுவுக்கு பயப்படுறேன். இந்த விவகாரம் பானுக்கு தெரிஞ்சா அவ பத்திரகாளியை மாறிடுவா. சித்ராவுக்கு பணத்தை பறிக்கிறதுக்காக இப்படி ஒரு கதையை கட்டி விட்டானோ, நீ ஒரு புருடா விடு, பானு நம்பிட்டு போற. நீங்க சொல்றதும் கரெக்ட் தான் கண்ணு. சித்ரா பைத்தியம் தெளிஞ்சு வந்து உன் கழுத்தை பிடிக்கிற வரைக்கும் உனக்கு ஒரு பிரச்சனை இல்லை கண்ணு. அப்ப என் கழுத்தை எப்படி காப்பாத்திக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். இதாண்டா கண்ணா வேணாங்கிறேன். உனக்கு ஒரு பிரச்சனைன்னா உதவி செய்ய நான் மட்டும்தான் இருக்கேன். என்ன அலட்சியப்படுத்திட்டேன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் நானே உனக்கு பிரச்சனை ஆயிடுவேன். புரியுதா கண்ணு? பாதைகள், பாதைகள், பாதைகள்.
போதும் போதும் போதுமா போதுமா? அத்தை வாமா திவ்யா, இந்தாங்க அத்தை. நீயும் சாப்பிடுமா? இல்ல இப்பதான் சாப்பிட்டேன், எனக்கு பசிக்கல. நம்ம வீட்டு சாப்பாடு அவளுக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ? ஐயோ அப்படிலாம் எதுவும் இல்ல. அப்ப உட்காரு. சரி, பாய் எடுத்து போடுமா. உட்காருமா. வா உட்கார். என்னம்மா திவ்யா, முறைப்படி பார்த்தா நீ சமையல் பண்ணி உன் மாமியார் மாமனாரை உட்கார வச்சு சாப்பாடு போடணும். இங்க என்னடானா உன் மாமியார் சமையல் பண்ணி ஒன்ன சாப்பிட கூப்பிடுறா. இது திவ்யா, நல்லா இருக்குல்ல? நீ சாப்பிடுமா. சாப்பிடு. அத்தை நீ சும்மா இரு. நீங்க எல்லாம் மனசுல வச்சுக்கிறவங்க, நான் எல்லாத்தையும் வெளிப்படையா பேசுறவ, அவ்வளவுதான். மருமக இப்பதான் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா. அதையே தான் நானும் கேக்குறேன். அமெரிக்கால இருந்து இங்க வந்து 2 மாசம் ஆச்சுல்ல, இது அவ புருஷன் வீடு தானே. ஒரு தடவையாவது இங்க வந்து எட்டி பார்க்கணும்னு அவளுக்கு தோணுச்சா? வசந்துக்கு ஆபீஸ் அது இதுன்னு வேலை இருக்கும். நீ வீட்டுல சும்மா இருக்கிறவ தானே, உனக்கு ஏன் இங்க வரணும்னு தோணல? திவ்யா, நீ எங்களோட இருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். உனக்கு சந்தோஷமா இருக்கு, அது அவளுக்கு சந்தோஷமா இல்லையே. அத்தை அப்படி அண்ணி நினைக்க மாட்டாங்க. திவ்யா, உன் புண்ணியத்துல நான் கூட 1 மாசம் அமெரிக்கால டூர் அடிச்சேன். அத நான் மறக்கல. கல்யாணத்தை உங்க அப்பா ஜாம் ஜாம்னு நடத்தி வச்சாரு. அதோட எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சா என்ன? எங்க வீட்டுக்கு வர்றவங்க எல்லாம் உங்களுக்கும் உங்க மருமகளுக்கும் ஏதாவது சண்டையா என்னன்னு எங்களை பார்த்து கேட்கும்போது எங்களுக்கு எவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கு தெரியுமாமா? திவ்யா, நீ இந்த வீட்லயே இருக்கணும், அதுதான் எல்லாருக்கும் மரியாதை. திவ்யா இங்க இருக்க மாட்டேன்னு நம்ம கிட்ட எப்ப சொன்னா இல்லையாமா? நான் அப்பா கிட்ட ஒரு வார்த்தை பேசிட்டு சொல்றேன். பரவாயில்லம்மா, மெதுவா கேட்டே சொல்லு. மாமா அவர் லேட் ஆகுமா அத்தை? அவர் எங்க இப்ப வீட்ல இருக்காரு. சரி, நான் வந்துட்டு பண்ணேன்னு சொல்லுங்க. சரிம்மா, நான் கிளம்புறேன். ஏம்மா இவ்வளவு சீக்கிரமா கிளம்பிட்ட? இல்ல, நான் அப்பாவை 2 மணிக்குள்ள பார்க்கணும். சரி சரி, இருமா வரேன். சங்கீதா, நீ எனக்கு ஃபோன் பண்ணு. சரி அண்ணி. நான் கிளம்புறேன். பூ வச்சுக்கோமா. நான் போயிட்டு வரேன். சரிம்மா, வரேன். பாய் அண்ணி. வரேன். வரேங்க. வாங்க. மனோஜ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்களை பார்க்கவே முடியறதில்ல. கோர்ட்ல வேலை கொஞ்சம் அதிகம். சித்ராவை காணோன்னு காப்பகத்துல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கல்ல, அதை ஃபாலோ பண்றீங்களா மனோஜ்? மனநிலை சரியில்லாத பொண்ணை நம்ம எங்க போய் தேடுறது? எனக்கு நம்பிக்கை இல்லை பானு. நீங்க ரொம்ப விரக்தியா பேசுறீங்க மனோஜ். வேணும்னா நானும் வரேன், 2 பேரும் சேர்ந்து போய் போலீஸ் ஸ்டேஷன்ல விசாரிப்போம். வேண்டாம் மாமா, இன்னைக்கு போய் விசாரிச்சுட்டு அப்புறமா உனக்கு தகவல் தரேன். நான் வரேன் பானு. பாதைகள் பயணங்கள், பாதைகள் 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 பயணங்கள் பயணங்கள். பாதங்கள் முத்தமிடும் பூமியின் கன்னங்கள், பாதைகள் பாதைகள் பாதங்கள் பயணங்கள். புதுமைக்கு பாலமிடும் பண்பாட்டு சின்னங்கள், பாதைகள் பாதைகள் பாதங்கள் பயணங்கள். வாழ்க்கையின் தேடல்கள், வருகின்ற கோலங்கள், வளைவுடன் நேர்கோடாய் நெளிகின்ற நாளங்கள். உண்மையும் உழைப்பையும் உலகத்தின் சிகரத்தை நோக்கி உன்னை தினம் உயர்த்தும் பாதைகள் பாதைகள்.
மலையும் நகர்ந்து கொள்ளும் நம்பிக்கைகள் குடைந்தெடுத்தால் குகைக்கு மலைகள் குடையை தூக்கும் தன்னை மிதிக்கும் காலடியை தலைமேலே தாங்கும் பூமி இது விண்ணை கடந்தே விண்ணிலவில் விந்தைகள் நிக